போகி பண்டிகை அன்று பழைய பொருட்களை எரித்ததால் சென்னையில் கடும் புகை மூட்டம் உண்டாகி பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் அவதிப்பட்டனர். பழையன கழிதலும் புதுமையென புகுதலும் என்ற பழமொழிக்கேற்ப தைப்பொங்கல் தினத்திற்கு முன்தினமான மார்கழி கடைசி நாளில் போகி பண்டிகை கொண்டாடுவது வழக்கம். அதிகாலையிலேயே தங்கள் வீடுகளில் உள்ள உபயோகமில்லாத பழைய பொருட்களை தீயிட்டு எரிப்பதுண்டு. சென்னையில் போகி பண்டிகையான திங்கட்கிழமை அன்று அதிகாலை பழைய பொருட்களை தீயிட்டு எரித்தும் போகி மேளம் கொட்டியும் போகி பண்டிகையை கொண்டாடினர். இந்நன்னாளில் மனதில் உள்ள தீய எண்ணங்களை அழித்துவிட்டு நல்ல எண்ணங்களை வளர்க்க வேண்டும் என்பதே உண்மையான அர்த்தம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய எண்ணங்களெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு புதிய எண்ணங்களை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றதுதான். இந்த நாள்ல தேவையில்லாத மாசு கட்டுப்பாடுலாம் இருக்கும். அதனால டயரு இந்த மாதிரி தேவையில்லாத நம்ம பிளாஸ்டிக்ஸ் அதெல்லாம் தவிர்த்துட்டோம்னா நம்ம பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணலாம். சுற்றுப்புற சூழலுக்கு கேடு விளைவிக்காமல் காற்றில் மாசு ஏற்படாதவாறு பிளாஸ்டிக், ரப்பர் போன்ற பொருட்களை தவிர்த்து மற்ற பொருட்களை எரிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது. ஆனால் ஒரு சிலர் அதை பொருட்படுத்தாமல் அளவுக்கு அதிகமாக பழைய பொருட்களை எரித்ததால் சென்னை சாலைகளில் பனிமூட்டத்துடன் புகையும் கலந்ததால் நீண்ட நேரம் வரை புகை மூட்டமாக காணப்பட்டது.